الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس بما كسبت رهينة إلا أصحاب اليمين في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين صدق الله العظيم عن النوفل بن معاوية رضي الله عنه حدثه أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول من فاتته صلاة فكأنما وتر أهله وماله رواه ابن حبان صدق رسول الله صلى الله عليه وسلم. படைத்த இறைவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் படைப்பினங்களின் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல நியத்துடன் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹு தாலா நம்மை எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு பணித்திருக்கிறானோ அந்த ஏவல்களை இயன்றளவு எடுத்து நடக்கும் விடயத்திலும் எவைகளையெல்லாம் விலகி நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் விலக்கி இருக்கிறானோ அந்த விலக்கல்களை முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கு ஒப்பால் உங்களுக்கும் வசியத்தின் விரைகட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கும் உண்மையான மூமின்களாக நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா உலகத்தில் நம்மை ஒரு உயர்ந்த தீனை தந்து ஒரு உயர்ந்த மார்க்கத்தை தந்து அல்லாஹ் உலகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறான். சகோதரர்களே, நண்பர்களே, நமக்கு கிடைத்திருக்கும் மார்க்கம் இது அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டு நமக்கு தரப்பட்ட மார்க்கமாகும். இந்த மார்க்கத்தை தந்த அல்லாஹ் நம்மை அவனுக்கு அடிபணிவதை எதிர்பார்க்கிறான். சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு தாலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பஷீராக நன்மாராயம் சொல்லக்கூடியவராக அனுப்பியதை போன்று நதீராக எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதௌ வ முபஷ்ஷிரௌ வ நதீரா, நபியே, நாம் உம்மை மக்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக அனுப்பியதை போன்று அவர்களுக்கு எச்சரிக்கையும் செய்பவர்களாக அனுப்பியிருக்கிறோம் என்பதை குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நாம் இன்று நன்மாராயங்களை விளங்கி வைத்திருக்கிறோமே தவிர நதீர் எச்சரிக்கைகளை விளங்கியது குறைவு. அதனால்தான் ஏதோ நல்லவைகள் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த நல்லவைகளை விடுவதால் நமக்கு ஏற்படும் தீமைகள் என்ன என்பதை பற்றி நாம் அதிகமான பேர் விளங்கியது கிடையாது. சகோதர நண்பர்களே, அல்லாஹு தாலா நமக்கு பல கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்றவைகளை ஒரு மனிதனுக்கு விடுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, விடலாம். நோன்பாளி நோன்பு பிடிக்க முடியாத நோயாளி பிரயாணியாக இருந்தால் அவர் பிந்திய காலத்தில் அதை கலா செய்து கொள்ள முடியும்.
ஒருவருக்கு ஜகாத் கொடுப்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. நிபந்தனையை எத்திக்கொள்ள வேண்டும். ஹஜ் செய்வதற்கு இவர் வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஹஜ் செய்ய முடியும். ஆனால் நானும் நீங்களும் எந்த ஹஜ்ஜில் கவனம் செலுத்துகிறோமோ, நானும் நீங்களும் எந்த ஜகாத்துடைய விடயத்தில் கவனம் செலுத்துகிறோமோ, நானும் நீங்களும் எந்த நோன்பை நோட்பதிலே கவனம் செலுத்துகிறோமோ, சகோதர நண்பர்களே, எந்த தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லையோ அதில் நாம் பொடுபோக்காக நடந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, தொழுகை என்பது அல்லாஹு தஆலா அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுடைய பயணத்துக்கு அழைத்து சுவர்க்கத்தை காட்டி நரகத்தை காட்டி சித்ரத்துல் முன்தஹாவுக்கு கூப்பிட்டு கண்ணியமானவர்களை அரசை குருசை எல்லாவற்றையும் பார்த்துட்டு திரும்பி அனுப்பும் பொழுது கொடுத்த பரிசுதான் தொழுகை. சொல்லி இவ்வளோ பிரயாணம் இவ்வளோ இடத்தையும் கண்ட நபியை பார்த்து சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து மஸ்ஜிதில் அக்ஸாவுக்கு அழைத்து இரா பயணத்தை செலுத்திய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவ்வளவு பயணத்தை போயிட்டு வந்து பெருமை அடிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், தனது அடிமையாகிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அங்கே அழைத்து அடிமை என்ற வார்த்தையை பாவித்த அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தொழுகையை கடமையாக்கி விட்டு சொல்லுகிறான், எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு அபுதியத் அடிமைத்தனம் மட்டும்தானே தவிர வேற எந்த தொடர்பும் கிடையாது. எனவே உங்களை அடிமைகள் என்ற அந்த பாணியில் அடிமை என்ற தனத்தை காட்டத்தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். கனிமா நண்பர்களே, சகோதரர்களே, அடிமை என்ற வார்த்தையை பாவித்து அழைத்த அல்லாஹ் நபியுடைய உம்மத்துக்கு அடிமைத்தனத்தை நிரூபிக்க கொடுத்ததுதான் தொழுகை. இந்த தொழுகை இருக்குதே சகோதர நண்பர்களே, இது அல்லாஹ்வுடன் தன்னை நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இபாதத். நாங்க நினைக்கிற மாதிரி வந்தோம் தலை அடிச்சோம் போற தொழுகை அல்ல. இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்குற தொழுகை. யாருக்கும் தூக்கம் வந்தா எழுப்பி கொள்ளுங்கோ. நல்லா ஏசி போட்டிருக்குது, தூக்கம் வரத்தான் செய்யும். கடையில இருந்தா தூங்க மாட்டோம். முதலாளியும் தூங்க மாட்டார், கோலையனும் தூங்க விட மாட்டார். தூக்கம் ரெண்டு வகை, ஒன்று நிஅமத், அடுத்தது நிக்மத். நிஅமத்தின்டா அருட்பாக்கியம், நிக்மத்தின்டா சோதனை. சகோதரர்கள் நண்பர்களே, இரவையில தூங்குறது அல்லாஹ் தந்த நிஅமத், பள்ளியில தூங்குறது இது அல்லாஹ் தந்த சோதனை. பள்ளிக்கு வந்து தூங்கிட்டு போவோம்டா இது ஆரோக்கியமான தூக்கம் இல்ல, இது அல்லாஹ்வுடைய தண்டனையான தூக்கம். ஏன் தெரியுமா? வியாபாரத்தில் கண் விழித்திருக்கும் நாம் என் பள்ளிவாயில் வந்து சில வார்த்தைகளை கேட்க தயாரில்லை. உட்கார்ந்தோடனே தூங்குறோம், எழும்புறோம். சோழ இதுதான் வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்குது. அதனால தூக்கம் வந்தா கொஞ்சம் முன்னுக்காய் இருந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, சாய்ந்து கொண்டிருப்பவர்கள் தூணுக்கு நீ ஜும்மாவை கேளுண்டு தூணுக்கு சாட்டிட்டு தூங்கி தெளிவிட்டு போய் ஜும்மாவில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாதவர்களா ஆகிராம கொஞ்சம் முன்னுக்கு இருந்து தேவையோட தேட்டத்தோட வாரத்தில் ஒரு நாள் வரும் ஜும்மாவில எதையாவது கேட்டு அமல் செய்ய நீயத்தோட உட்காரணும். கண்ணியமானவர்களே, தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய கடமை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது தொழுகை என்பது இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய கடமை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான வெடுக்கத்தக்க விடயங்களை தடுக்கும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒன்று. இந்த தொழுகைய கண்ணியமானவர்களே பொடுபோக்காக உதாசீனமாக விடுபவர்களுக்குரிய தண்டனையையும் நபி சொல்லாம விடவும் இல்லை, அல்லாஹ் சொல்லாம விடவும் இல்லை. அல்லாஹ் சொன்ன தண்டனையை சொல்றதுக்கு முன்னால அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தண்டனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொன்ன தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக.
கண்ணியமானவர்களே, தொழுகையில விளையாடினோம்டா, தொழுகையில நாங்க பொடுபோக்கு செய்தோம்டா, எங்கட வாழ்க்கையே நஷ்டம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவ்வளவு மா யுஹாஸபு பிஹி அப்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் அடியான் கேட்கப்படும் முதலாவது கேள்வி தொழுகை. கண்ணியமானவர்களே, ஒரு ஆபீஸுக்கு போனோம், முதலாவது ஐடென்டிட்டியை தான் பார்ப்பான். ஐடென்டி எல்லாம் நம்பர் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பான். ஓகேண்டா உள்ளுக்கு அனுப்புவான், இல்லைண்டா ரிட்டர்ன். இத மாதிரி தான் கியாமத்தில முதலாவது தொழுகை. சொன்னார்கள், இதா சலுஹத், தொழுகை சீராகினால் சலுக சாயிரு அமலிஹி, எல்லாம் சீராகிரும். வைதா ஃபஸதத், தொழுகை சீர்கெட்டுட்டா ஃபஸத சாயிரு அமலிஹி, எல்லாம் கெட்டிடும். அப்ப தொழுகையை சீராக்க வேண்டிய மனிதன் தொழுகையை விட்டுட்டு இவர் எங்கெங்கயோ போய் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, தொழுகை சீர் இல்லையா, இவருடைய வாழ்க்கை சீர் இல்ல, வியாபாரம் சீர் இல்ல, கொடுக்கல் வாங்கல் சீர் இல்ல, குடும்ப வாழ்க்கை சீர் இல்ல, குழந்தை வளர்ப்பு சீர் இல்ல, ஒன்றையும் நம்பி கொடுக்க இயலாத ஒரு மனிதர் தான் தொழாதவர். ஒன்றை நம்பி கொடுக்க இயலா. கண்ணியமானவர்களே, திருமணம் பேசியாச்சு, திருமணம் பேசி மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்குது, எல்லாம் சரி. என்ன ஹாஜியார், ஓ பிள்ளைக்கு ஓ நல்லா பார்த்திருக்கு, எல்லாம் சரி. என்ன கடை, பஜார்ல கடை, ஊடு, 2 தட்டு ஊடு, நல்ல ஹைஃபை வாகனம், நல்ல ஸ்பெஷல்ல படிச்சிருக்கிறாரு, எல்லாம் சரி ஹாஜியார். ஓ தொழுகை, தொழுகையை சமாளிச்சு கொள்ளுவோம், தொழுகையை பார்த்து செஞ்சு கொள்வோம். நீங்க நம்பி கொடுத்தா முழு வாழ்க்கையும் நஷ்டம் நண்பர்களே, சகோதரர்களே. தொழுகை சீர் இல்லாத, தொழுகை இல்லாத மாப்பிள்ளைக்கு தந்த மகளை கொடுக்கிறதை விட கண்ணியமானவர்களே, அந்த பெண் தனிமையில உட்கார்ந்துட்டு மௌத்தாக சிறந்தது. ஏண்டா ஒன்றும் இல்லாத ஒருவருக்கு கொடுக்குறீங்க, தொழுகை இல்லாதவருக்கு ஒரு கயிறும் இல்லை. ஏண்டா நான் சொல்ல இல்ல, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தொழுகை இல்லாதவருக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற 5 தண்டனைகள்ல முதலாவது என்ன தெரியுமா? அவர வாழ்க்கையில பரக்கத் கிடையாது. பரக்கத் இல்ல. கேளுங்க, 2 கடை 3 கடை ஹஜர் எப்படி கொஞ்சம் டிம்ல தான் போகுது. எங்க டிம் தெரியுமா? தொழுகையில விட்டதுதான் இவர வாயால டிம் ஆகுது. கண்ணியமானவர்களே, ஒரு யானைக்கால் நோய் பிடித்தவரால் வந்திருக்கிறார். யானைக்கால் நோய். அவர்கிட்ட போயிட்டு, மாஷா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய பரக்கத்துண்டா, இவர் புத்திசாலியா? அவர் நோயாளி. இதே மாதிரி 4 கடைக்கு சொந்தக்காரர். தொழுகை இல்லண்டா இவர வாழ்க்கையில பரக்கத் இல்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லைஸல் கினா அன் கஸரத்தில் மால், உங்களுக்கு அதிகமான சொத்து செல்வங்கள் வாரதல்ல செல்வந்த தனம் கினா. மாறாக கஸரத் கினான்னு சொன்னா கினன் நஃப்ஸ், உள்ளம் போதும் என்று சொல்லணும். உள்ளம் போதும் என்று சொல்றதுக்கு உள்ளத்தில அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும், உள்ளத்தில அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். அந்த ஞாபகத்தை உண்டாக்கக்கூடிய தொழுகையில இவர் ஈடுபடணும். கண்ணியமானவர்களே, நபி சொன்னாங்க, பரக்கத் இல்லாத வாழ்க்கை. ஒரு சாதாரண மனிதர் அண்டண்டைக்கு கூலி செய்யறாரு, அவருக்கு ஒரு 1000 ரூபாய் தான் சம்பளம், இதுல தான் பிள்ளைய படிக்க வைக்கணும், இதுல தான் குடும்பத்துக்கு எல்லாம் செலவழிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் 1000 ரூபாயோட வீட்டுக்கு போறாரு. இருக்கிற கறியை வாங்கிட்டு போய் மணி வைட்ட கொடுத்தா அவவும் அல்ஹம்துலில்லாஹ் எடுக்கிறா. இவங்க 2 பேரும் பரக்கத்தான வாழ்க்கை வாழ்றாங்க. தொழுகை இல்லாதவர் பெரிய பார்சலோட குடிச்சில நிப்பாட்டி தேவையான எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுக்கு கொடுக்கிறாரு. மனைவியர முகத்தில பிரகாசம் வராது. இவர் கொண்டு போன பரக்கத்தில்லாத சாமான் என்ன, தொழுகை இல்லாம போறாரு. கண்ணியமா நண்பர்களே, சகோதரிகளே, 2வது சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம், நல்லடியார்களின் ஒளி இவர் முகத்தில கிடையாது. நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சில ஒளியை வச்சிருக்கிறான். தொழுகைக்கு ஒரு பிரகாசம், இஸ்திக்பாருக்கு ஒரு பிரகாசம், குர்ஆன் திலாவத்துக்கு ஒரு பிரகாசம், ஸலவாத்துக்கு ஒரு பிரகாசம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரகாசம் இருக்குது. தொழாதவருடைய முகத்திலே அல்லாஹ் நல்லடியார்களுடைய பிரகாசத்தை கலட்டி எடுத்துருவான். இவர் பிரகாசமா தான் இருப்பாரு, ஆனா நல்லடியார்களுக்கு இருக்கும் பிரகாசம் இருக்காது. கண்ணியமானவர்களே, 3வது நபி அலைஹிஸ்ஸலாம்
இவருடைய நல் அமல் எதுவும் கபூல் செய்யப்பட மாட்டாது. ஏண்டா முதலாவது தொழுகை, அதுக்கு பிறகுதான் நோன்பு, அதுக்கு பிறகுதான் ஹஜ்ஜி, அதுக்கு பிறகுதான் ஜகாத்தி. தொழுகையை விட்டுட்டு முதலாவது படியில ஏற வேண்டியவர் முதல் படியில காலடி எடுத்து வைக்காம மூன்றாவது படியில குதித்தா இவர் ஆபத்தானவராக மாறும். சில நேரம் உளுந்தா கால்கையோடை. கண்ணியமானவர்களே, தொழாதவருடைய எந்த அமலும் ஜகாத்து ஹஜ்ஜி ஏண்டா முதலாவது கேள்வி தொழுகையை பற்றிய கியாமத்திலே முதலாவது தொழுகை இல்லைண்டா ஒன்றும் கபூல் ஆகாது. எனவே தொழுகையை தான் எல்லா அமல்களையும் கபூல் செய்யக்கூடியதாக மாறும். நாலாவது சொன்னார்கள், இவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவருடைய துஆ ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ். தொழுகை இல்லாதவருடைய துஆ 1000 வருஷம்தான் இவர் கையேந்தினாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அடுத்து நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவருக்கு நல்லடியார்களுடைய துஆவிலும் பங்கு கிடையாது. ஹாஜியார் வந்து சொன்னாரு, உம்ராக்கு போறேன், போகக்குள்ள சொல்றாரு, என்னை கொஞ்சம் துஆ செய்யுங்களே, என்னை கொஞ்சம் துஆ செய்யுங்களே. ஹஜ்ஜிக்கு போய் முசாபா செஞ்சுட்டு என் வாழ்க்கை பிரச்சனை துஆ செய்யுங்களே. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த நல்லடியார்களுடைய துஆவில இவருக்கு பங்கு கிடையாது. அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்ராவுக்கு போய் தயாராயிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா உஹை லா தன்சானா ஃபி துஆயிக், எனது அருமை சகோதரரே, எங்களை உங்களோட துஆவுல மறந்துடாதீங்க. அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிட்ட சொல்லி அனுப்புறாங்கண்டா, எங்கட துஆக்களை நாங்க எவ்வளவு துஆக்களை எதிர்பார்த்து அதை செய்யறோம், இதை செய்யறோம், குர்பான் கொடுக்கிறோம், அதை நடத்துகிறோம், இது செய்து எத்தனையோ செய்வோம், ஒன்று நடக்குது இல்லை. ஏன்? முதலாவது தொழுகை இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, எங்கட தொழுகைகள் சீராகணும். தொழுகை இல்லைண்டா ஹைரே இல்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அடுத்தது கண்ணியமானவர்களே, கபரில் அல்லாஹ் மரண நேரத்தில் 3 விஷயத்தை கொண்டு தண்டிப்பான். மரண சந்தர்ப்பத்தில் முதலாவது இழிவான மரணம் உண்டாகும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. சகோதரர்களே, இழிவாக மரணிப்பார், கேவலமாக மரணிப்பார். பார்த்து யாரும் இவருக்கு அப்படித்தான் வரணும் என்று சொல்ற அளவுக்கு கேவலமற்ற நிலைமையில் எல்லாம் மௌத்து உண்டாக்கிடுவான் சொன்னார்கள். அடுத்தது கடும் பசியோட மரணிப்பார். வயிற்ற கட்டி, வாயை கட்டி, நேரத்துக்கு சாப்பிடாம, தொழுகையை விட்டுட்டு, தொழுகை இல்லாம கட்டி கட்டி வளர்த்த சகோதரர்களே, மனைவிக்கு குடும்பத்துக்கு சேர்த்துட்டு கடைசியில பசியோட மௌத்தாகுவார். மனைவி சேர்ந்து ஒரு தண்ணி சொட்ட குடிக்கல கட்டத்துல மௌத்தா போவார். அடுத்து சொன்னார்கள், தாகத்தோட மௌத்தாகுவார். எந்த அளவுக்கு தாகம் தெரியுமா? கடல் தண்ணீரை குடித்தாலும் தாகம் போகாத நிலைமையில் தாகித்தவராக மரணிப்பார். தொழுகை இல்லாதவர். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. பக்கத்துல உட்கார்ந்து மனைவி, பக்கத்துல உட்கார்ந்து சகோதரர்கள், பக்கத்துல உட்கார்ந்து பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுவுறாங்க, நாவுல அசைவு வருகிறது இல்ல, மரண படுக்கையில உள்ளவர கண்ணால கண்ணீர் வடியுது. என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உங்களுக்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கையை கழிச்சேன், தொழுகையை விட்டேன், எனக்கு பக்கத்தில இருந்து எழும்பிட்டு போறீங்களாண்டு. இவர் ஹதீஸ்ல வந்திருக்குது, ஆரோக்கியமா நிலைமையில் இருக்கும் சக்தி சக்கராத்தில் இருக்கும் அவருக்கு கிடைக்குமே, ஆனால் பக்கத்தில் யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள். அந்த அளவு சக்கராத்தில கஷ்டப்பட போகிறோம் சகோதரர்களே. தொழுகையை விட்டுட்டா இவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைமைக்கு நானும் நீங்கள் வாக்கப்பட போகிறோம் சொன்னார்கள். கபரில் 3 வகையான தண்டனை எல்லாம் யோசிச்சு பார்க்கலும். இது நடக்குமா? நடந்த கண்டா சகோதரர்களே, காணாதவைகளை நம்புவோர் தான் மூமின். நபியுடைய சொல்லை நம்பி அமல் செய்வோர் தான் மூமின். எனவே இந்த ஈமானுடையவர்களாக நாங்கள் மாறோடும் சொன்னார்கள். கபரில் 3 வகையான தண்டனை கிடைக்கும். கபரில் முதலாவது, இவரை வைத்தவுடன் கபரு ஒன்றோடு ஒன்று நெருக்கும். விலா எலும்பு நெருக்கியவர் நல்லவராக இருந்தால் கபர் அப்படி விசாலமாகும், கண்ணெட்டிய தூரம். அப்படி இல்லைண்டா கியாமத்து வரைக்கும் விலா எலும்பு ஒன்றோடு ஒன்று நெருக்கப்பட்டவராக மண்ணறையில் கியாமத்து வரைக்கும் கஷ்டப்பட போகிறார் தொழுகை இல்லாதவர். 2வது சொன்னார்கள், கபரில் நெருப்பு மூட்டப்படும். கபரில் நெருப்பு மூட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். சரி,
கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி ஏன்னா தொழுகை இல்லாத ஒருவரை போய் கபரை தோண்டி பாருங்க உடனே நடக்கிட்டு. உங்களோட கண்ணுக்கு தெரியாது, அல்லாஹ் கண்ணுக்கு காட்ட மாட்டான். கண்ணியமானவர்களே, செக் பண்ண போனா அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்கு என்ன நடக்குமோ அல்லாஹ் ஆலம். அதனால நாங்க பாதுகாக்கிறதுக்கு எங்களை தயாரிப்பு செஞ்சு கொள்ளணும். மூணாவது சொன்னார்கள், இவருக்கு ஒரு பாம்பு சாட்டப்படுமாம், வழுக்கத்தல பாம்பு. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், பாம்பு நல்ல பாம்பு, பொடையன் பாம்பு, அந்த பாம்பு இல்ல. இதுக்கு 70 முழம் இரும்பாலான நகம் கொடுக்கப்படுமா. இவருக்கு வேலை என்ன தெரியுமா? இந்த பாம்புக்கு சொல்லுமாம், நீ லுகரை விட்டதுக்காக வேண்டி அசர் வரைக்கும் பாம்பு கொத்துமாம். கொத்துட கொத்து இவர் 70 முழம் கீழுக்கு போவாரே, நகத்தை பிடிச்சு அப்படி பாம்பு எடுக்குமாம். அசர விட்டா மகரிபு வரை, மகரிப விட்டா இஷா வரை, இஷாவை விட்டா சுபஹு வரை, எவ்வளவு காலம்? கியாமத் வரைக்கும் அந்த தொழுகையை விட்டவர் கபரில் வேதனை செய்யப்பட போகிறார். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, கபரில் இருந்து வரும் பொழுது, கபரில் இருந்து எழுப்பப்பட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், யாரை சந்திக்க போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், மௌத்துக்கு பின்னால கபருக்கு பின்னால யாருடைய தரிசனம் தேவை, யாரை பார்க்க வேண்டும், அந்த அல்லாஹ் கடும் கோபமான நிலைமையில் அவரை சந்திப்பான். அல்லாஹ் சொல்லுவானாம், இன்றைய நாள் உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய தொழில், உன்னுடைய குடும்பம் எனது இபாதத்தை தொழுகையை விட்டு உன்னை பராக்காக்கியதா, கதாலிக்கல் யௌம துன்சா, உன்னையும் இன்று மறக்கடிக்கப்பட்டு அல்லாஹ் அந்த ரஹ்மத்து தேவையான காலத்திலே மறக்கடிக்கப்பட்ட கூட்டத்தில் ஆக்கிடுவார். கண்ணியமானவர்களே, கடும் விசாரணை செய்யப்படும். அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தை கேட்பான், திருப்பி 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 கேட்பான். கேட்டுட்டு நரகத்தில் தள்ளப்படுவார். இது யார் சொல்ற தண்டனை? அல்லாஹ் சொல்ற தண்டனை. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொரு ஆத்மாவும் அவைகள் செய்தவைகளோட அவைகள் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல அஸ்ஹாபல் யமீன், சுவர்க்கவாசி இல்ல அஸ்ஹாபல் யமீன், சுவர்க்கவாசிகளை தவிர. சுவர்க்கவாசிகள் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க? ஃபி ஜன்னாத்தி யதஸாஅலூன், அவங்களுக்கு மத்தியில பேசிக்கொள்வாங்களாம். இப்ப ஜெயிலுக்கு போனா, மச்சான் ஒயா மொகடதையாவே, ஒயா மொனாத விரதிக்கருவே, நீயே வந்தாய், நீ என்ன தவறு செஞ்சான்னு கேட்கிற மாதிரி சுவர்க்கத்தில உள்ளவர்கள் நரகத்தில உள்ளவர்களை பத்தி கேட்டுக்கொள்வாங்களாம். மொனாத உனே அப்படின்னு சொல்லி. இப்ப பாவிகள், முஜ்ரிம்கள், தொழுகை இல்லாதவர்கள், தொழுகை இல்லாதவர்களுக்கென்று ஸ்பெஷலான இடம். ஸ்பெஷல் நம்ம போனா 5ஆம் தட்டு, ஏன்னா 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குற மாதிரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குற மாதிரி தொழாதவருக்கு ஸ்பெஷலான இடம் என்ன தெரியுமா? அவங்க கேட்பாங்களாம், அனில் முஜ்ரிமீன், அந்த பாவிகளை பத்தி சொர்க்கவாதிகள் பேசிக்கொள்வாங்களாம். கேட்பாங்களாம், மா சலககும் ஃபீ ஸகர், உங்களை சக்கர் என்ற நரகத்தில், தொழுகை இல்லாதவருக்கு தயாரிக்கப்பட்ட இடம் சக்கர் என்ற நரகம். இந்த நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது என்ன என்று கேட்பார்களாம். அங்க யாரும் வேறொன்னு சொல்ல மாட்டாங்க, ஹஜ்ஜி உம்ரா ஒன்று சொல்ற இல்ல. சொல்லுவார்களாம், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாம் தொழக்கூடியவர்களாக இருக்க இல்லையே, நாங்க தொலை இல்லையே. சக்கர் என்ற நரகத்துக்கு போறவர்கள் அவங்க செய்யற பாவம் என்ன தெரியுமா? கண்ணியமான தொழுகையை விட்டவங்க. எனவே சயீர் என்ற நரகத்துக்கு வரவங்க, சயீர் என்ற நரகத்துக்கு போறவங்க எல்லாம் சொல்றான், லவ் குன்னா நஸ்மஉ, சொன்னதை கேட்டிருந்தா, அவனா அகீலு, கொஞ்சம் யோசிச்சிருந்தா, சரிதானே தொழாமத்தானே இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட வருமே என்று கொஞ்சம் யோசிச்சு வாழ்க்கையை மாத்த இல்ல, கேட்க இல்லைண்டா மா குன்னா ஃபி அஸ்ஹாபி சயீர் சொல்லுவாங்களாம். கேட்டிருந்தா, அமல் செஞ்சிருந்தா சயீர் என்ற நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. சயீர் என்ற நரகம் கேட்காதவங்க, யோசிக்காதவங்களுக்கு கிடைக்கிற நரகம். சக்கர் என்பது தொழுகை இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற நரகம். கண்ணியமானவர்களே, இதனால் நாங்க ஒரு வைராக்கியம் எடுக்கணும்.
வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நாம் கண்ணியமானவர்களே, எங்கட வியாபார ஸ்தலத்தில் ஒரு வைராக்கியம் எடுக்கணும். நாங்க 5 பேர் இருந்தா இந்த 5 பேர்ல ஒருத்தர் கூட கடைக்குள்ளால தொழுகை இல்லாத இருக்கக்கூடாது. 5 பேர்ல ஒருத்தர் கூட தொழுகை இல்லாதவர் வைத்திருக்க கூடாது. இதுதான் முதலாளி தொழுகிறாரே, கோலையனுக்கு தொழுக நேரம் கொடுக்கிறார் இல்லையா, இவர் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போய்த்துருவார். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துட்ட, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு காதிம் உண்ட தாங்களே, 2 பேர்ல ஒரு ஆள். நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அவரை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் தொழுகையாளி, அடிக்க கூடாது. கடையில் 5 பேர் இருந்தா 10 பேர் இருந்தா 10 பேரும் மாறி மாறி தொழக்கூடியவர்களாக மாறும். எங்கட கடையில யாரும் தொழுகை இல்லாத ஒரு ஆள் வைத்திருக்க கூடாது. இப்படி ஒரு வைராக்கியம் வரணும். தொழுகையாளிகளுக்கு இடம் கொடுக்கணும், தொழுகையாளிகளுக்கு நேரம் கொடுக்கணும். கொடுத்து பாருங்க கண்ணியமானவர்களே, ஒரு 10 நிமிஷம் கடை பூட்டத்தால கோடாயிரம் ரூபாய் நஷ்டவாதிகளாக மாட்டோம். இன்னைக்கு பல இடங்கள் மாஷா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வானாங்க. கோல்ட் ஹவுஸ், ஜுவல்லரிகள் பாங்குக்கு முன்னால 10 நிமிஷம் முன்னால மூடி பாங்கு தொழுகைக்கு 10 நிமிஷத்துக்கு மேல திறக்கிறாங்க. யாரும் பஜார்ல இருந்து வெளியே போனதாக சொல்லப்படையில்லை. எனவே கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு வைராக்கியம் எடுக்கணும். தொழுகை இல்லாதவர் வர கடைக்கு யாரும் வராங்களா, நீங்க தொழுகிறீங்களா மகன் பெஸ்ட் கேட்கணும். தொலாட்டி அல்லட காவல் பெய்திருங்கன்னு போக சொல்லணும். இப்ப இவர் தொழுகையாளியாக மாறுவார். எனவே கண்ணியமான நண்பர்கள் சொல்ல, இப்படி ஒரு திட்டம் போடணும். ஏன்னா எப்படியாவது எங்க கடையில ஒரு 5-10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருக்கும் இஸ்டாஃபுக்கு கல்யாணத்துக்கு சொல்லிருக்குது, மாறி மாறி போறோமா இல்லையா, மாறி மாறி போய் சாப்பிட்டு வரமா இல்லையா? அப்ப ஏன் தொழுகைக்கு மட்டும், படைத்தவனுக்கு முன்னால் சுஜூது செய்வதற்கு மட்டும் ஏன் ஒரு 5 நிமிஷம் எடுக்க இயலாது? நாங்க யாரை ஏமாத்துறோம்? நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான் கண்ணியமானவர்களே, யௌம யுக்ஷஃபு அன் சாக், சாக் என்ற ஜோதி வெளியாகும் கியாமத்துடைய நாள். படைச்ச ரப்புடைய சாக் என்ற ஜோதி வெளியாகும். வயுதுஊன இல சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன், சுஜூது செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள், அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. ஏனென்றால் கியாமத் உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருந்த நிலைமையில் அவர்களை சுஜூது செய்ய அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய இல்லை. இப்ப கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய ஜோதியை கண்டவுடன், அல்லாஹ்வுடைய அந்த தஜல்லியாத்தை கண்டவுடன் மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சுஜூதில் விழுவார்களாம். யாரெல்லாம் உலகத்தில் சுஜூது செய்ய இல்லையோ இவர்களுடைய முதுகை அல்லாஹ் அப்படியே ஒரு பலகைய மாதிரி ஆக்கிடுவானா. புகாரியுடைய ரிவாயத். பலகையால குனியேலுமா? இப்ப குனியேலும், இப்ப நிமிரேலும், இப்ப உட்காரேலும், எல்லாத்துக்கும் தைரியம் இருக்குது. போய் நின்று நல்லா விளையாடுறாரு, கிரிக்கெட் விளையாடுறாரு, தொழுகைக்கு கூப்பிட்டா இடுப்புல பிடிக்குதான். நல்லா நின்று ஏன்னா வியாபாரம் பண்றாரு, பள்ளிக்கு வாங்கலேண்டா எங்களுக்கு குனியேலாதான். யாரை ஏமாத்துறோம் நண்பர்களே, சகோதரர்களே? ஏமாத்தியவர்கள் விழிக்கும் நேரம் எப்ப தெரியுமா கண்ணியமானவர்களே? விழிக்க போகிறோம் சக்கராத்தில், விழிக்க போகிறோம் சக்கராத்தில். நாம இப்படி என்றால் நமது மனைவி நிலைப்பாடு என்ன, நாம் பெற்ற அருமை குழந்தைகளின் நிலைப்பாடு என்ன? படைத்தவனுக்கு முன்னால சுஜூது செய்யாமல் இவர்கள் எல்லாம் படைத்தவனை எப்படி பார்க்க போகிறார்கள்? படைத்தவனுக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் எப்படி சுஜூது செய்ய போகிறார்கள்? கண்ணியமானவர்களே, எனவே ஒரு வைராக்கியம் எடுப்போம். வீட்டுக்கு போனா மனைவிக்கு கோல் எடுத்து கேட்போம், லுகர் தொழுதுட்டீங்களா? பாங்க சொல்லிச்சு தானே, கேளுங்க கண்ணியமானவர்களே. மகன் பாடசாலை விட்டு வீட்டுக்கு வராரு, மகன் லுகர் தொழுதுட்டீங்களா? அவசரமா லுகர் தொழுங்க என்ற உணர்வு வரணும் சகோதரர்களே. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் ஃபாதத்துஹு ஸலாத்துன், யாருக்கு ஒரு நேர தொழுக தவறுதோ, ஒரு நேர தொழுக, வாழ்க்கையே தொழுகை இல்லாம கழித்தவர் எப்படிப்பட்ட ஒரு அபாக்கியவானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொன்னார்கள், மன் ஃபாதத்துஹு ஸலாத்துன், ஒரு நேர தொழுகை தப்பி போனவரே, ஃபகஅன்னமா உத்திர மாலுஹு வ அஹ்லுஹு, அவர் எப்படி தெரியுமா? குடும்பமும் தொழிலும் சொத்து செல்வங்களையும் இழந்த ரோட்ல அலையிற ஒரு அகதி ஆள போல. ஒரு நேர தொழுக தவற விட்டவர்
இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர குடும்பமும் இவர சொத்து செல்வங்களையும் இழந்து நடு ரோட்ல நிற்பவரை போல. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஒரு வைராக்கியம் எடுப்போம், தொழுகையில பக்குவத்தை காட்டுவோம், தொழுகையை பேணில் காட்டுவோம். நம்முடைய வியாபார ஸ்தலங்களுக்கு ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டு நீங்க ஒவ்வொருத்தரா மாறி மாறி தொழுது கொள்ளுவோம். இமாஜமாத்து தொழுகையுடைய விஷயம் வேற இருக்குது. ஆக குறைஞ்சது கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் இமாஜமாத்துக்கு வந்து தொழ முடியாது. கடையில ஒரு 2 பேர் ஒரு வைராக்கியம் எடுத்து மாறி மாறி லுஹர் அசர் இமாஜமாத்துக்கு அனுப்புவோம். அதுக்கு பின்னால கடையில உள்ளவங்க எல்லாரையும் மாஷா அல்லாஹ் எல்லாரும் போய் தொழுவிட்டுவாங்க, மாறி மாறி தொழ அனுப்புவோம். ஆனா தொழுகைக்கு அனுப்புறவங்க அமானிதமாக நடந்து கொள்ளணும். தொழுகைக்கு 10 நிமிஷம் தான், 15 நிமிஷம் தான். இவர் வந்து இங்க தொழுகை மேல ஒன்றும் இல்ல, பேனுக்கு கீழால படுத்திட்டு போக வந்து ஏமாறிகளாக மாறிவிடக் கூடாது. அவங்க பெரிய ஒரு திட்டத்தோட கடையில இருந்து நேரம் தாராங்க, போய் தொழுவிட்டு வாங்கண்டி. கண்ணியமானவர்களே, அதுக்கு வந்து இங்க அரட்டை அடிச்சுட்டு போனை குத்திட்டு போயிட்டோம்டா பெரிய நஷ்டவாளிகள். இதனால் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த வாழ்க்கையை, அல்லாஹ் தந்த அமானிதம் என்ற உணர்வில் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த மேலான தொழுகையை பேணுதலாக தொழுது அவருடைய பாக்கியத்தை அடையும் பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கிடுவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் எங்களுக்கு புத்தி வந்ததிலிருந்து, நாம் பருவ வயதை அடைந்திலிருந்து அல்லாஹ் பாக்கியமான தொழுகையை எவ்வளவு காலம் விட்டுட்டோம். யா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கை பரக்கத்தை எடுத்துறாதே அல்லாஹ், உனக்கு கோபத்துக்குள்ளாக ஆக்கிறாதே அல்லாஹ், அந்த நரகத்துக்கு அனுப்பிடாதே அல்லாஹ். சக்கர என்ற நரகம் தொழுகை இல்லாதவருக்கு வாக்களிக்கப்பட்டது என்பதாக சத்தியமிட்டு குர்ஆன்ல நீ சொல்லியிருக்கிறாய் அல்லாஹ். அப்படிப்பட்ட அபாக்கியவான் கூட்டத்தில் நீங்கள் ஆக்கிறாதே அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களையும் தொழுகையாளியாக்க அல்லாஹ். எங்களோட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயது வந்த ஆண்களையும் தொழுகையோடு சம்பந்தப்படுத்துவையாக, தொழக்கூடியவர்கள் ஆக்குவையாக, தொழுகைக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்களாக்குவையாக. தொழுகையின் மூலமாக எங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வாயாக. தொழுகையை கொண்டு எங்களோட வாழ்க்கையில அபிவிருத்தி உண்டாக்குவாயாக. எங்களோட வாழ்க்கையில பெரிய நூறாணியத்தான வாழ்க்கை உண்டாக்குவாயாக, செழிப்பான வாழ்க்கை உண்டாக்குவாயாக. தொழுகையை விட்டு தொழுகையை பாழாக்கிய, தொழுகையை பொடுபோக்க செய்யக்கூடிய அந்த அபாக்கியவான் கூட்டத்தில் எங்களை ஆக்கிறாதே அல்லாஹ். எல்லா மௌத்து வரைக்கும் நல்லமல் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக, கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயாக. எல்லா பூரா உலகத்திலும் இஸ்லாத்திய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளையும் இருந்து இஸ்லாத்திய முஸ்லிமை பாதுகாப்பாயாக. மௌத்து வரைக்கும் நல்லமல் செஞ்சு மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் மேலான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரை ஆக்கியல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.